இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன், எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்கள் எல்லார் கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன் மக்களே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த கிரகங்கள் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து அரசாங்கத்துறையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசாங்கத்துறை அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா 3 கிரகங்கள் மிக மிக முக்கியமான கிரகங்கள். என்ன 3 கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி பகவான் மிக மிக முக்கியமான ஒரு கோள். அதற்கப்புறம் சூரியன் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அதற்கப்புறம் குரு. இந்த 3 கிரகங்கள் வச்சு நம்ம சொல்லிடலாம் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இல்லை அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத சொல்லிடலாம். முதல்ல வந்து சனி வந்து எதை குறிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட கூட்டத்தை குறிக்கிறாரு. அதாவது பொதுமக்கள், பொதுஜன மக்கள். இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த செல்வாக்கு, அங்கீகாரம் இதெல்லாம் வேணும்னா அந்த ஃபேன் பேஸ் இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருந்தாலே போதும், அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ரீச் பண்ண முடியும். பொலிட்டிக்கல் விஷயங்களில் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ், நல்ல ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கணும். அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் சனியோட பிளேஸ்மெண்ட், அதாவது சனி இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் சூரியன் வந்து யாருன்னா ஆத்மகாரகன், உயிர். ஸோ அரசாங்கம் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஆளுமை செலுத்தக்கூடியவங்க, அவங்க வந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, அதாவது நோட்டீஸ் பண்ணுவாங்க, அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட், மரியாதை, கௌரவம் இதெல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது வந்து சூரியன். ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலையில் இருக்காரோ அதற்குண்டான பலன்களை செய்வார். அதற்கப்புறமா குரு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருச்சு, பட் அதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்க முடியுமா? உங்களுக்கு கிடைச்ச இந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாத்தையுமே நீங்கள் தக்க வச்சுக்க முடியுமா? அண்ட் தென் நீங்கள் வந்து இருக்கிற துறையிலே, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் நடக்குமா? நான் வந்து உச்சத்தை ரீச் பண்ணுவேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா குருவோட அமைப்பு மிக முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமான வீடுகள்லாம் எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாதக கட்டத்தில் மொத்தம் 12 வீடுகள் இருக்கு, சரிங்களா? ஸோ மேஷம் என்பது 1. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 12. இந்த 12 வீடுகளில் மிக முக்கியமான வீடுகள்னு 2 இருக்கு. கவர்மெண்ட் ஜாபுக்கு, இல்லைன்னா பொது சேவை, பொது ஜனத்தோட நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒன்றா இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் அப்படின்றது மக்களுக்காக தானே, மக்களுக்காக தான் இருக்காங்க. ஸோ சேவை மனப்பான்மை, மக்கள் கூட்டத்தோட நீங்கள் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா மிக முக்கியமான 2 வீடுகள் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 6ஆம் வீடு மிக மிக முக்கியமான ஒரு வீடு. ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்றது உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப். ஸோ இப்போ நீங்கள் ஒரு காவல் அப்படின்னு எடுத்துக்கோங்க, காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. அப்போ அவங்களுக்கு என்ன வரும், டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மக்கள் ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 6ஆம் வீடு அப்படின்றது டெய்லி ரொட்டீன். அவங்க ரொட்டீன் எப்படி இருக்கும், டெய்லி யாரெல்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு குறிக்கக்கூடிய மிக முக்கியமான வீடு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹவுஸ் வந்து 6th ஹவுஸ். அண்ட் 10th ஹவுஸ் தான் கரியர். அவங்க வந்து எந்த கரியரில் எக்ஸாக்டாக இருப்பாங்க, அவங்க ஐடியில் இருப்பாங்களா, அரசாங்கத்தில் இருப்பாங்களா, எந்த கரியர் அவங்களுக்கு செட் ஆகும், இல்லை இந்த கரியர் போனால் அவங்க வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த இம்பார்ட்டன்ட் வீடு வந்து 10th ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சனி, சூரியன், குரு. ஓகேங்களா? ஸோ இப்போ அரசாங்கத்துக்கு மிக மிக முக்கியமான 3 கிரகங்கள்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சனியும் சூரியனும் குருவும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே அமர்ந்தா அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களோட லக்னத்தில் இருந்து 1, 5, 9 இந்த மாதிரி வீடுகளில் அமையும் போது உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ஈஸியாக கிடச்சிடும்.
சரிங்களா? ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு குருவோட அமைப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 இந்த மாதிரி வீடுகளில் வந்து குரு இருந்தாருன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சனியும் சூரியனும் 6ஆம் இடம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொன்னேன். அதே மாதிரி இந்த சனியும் சூரியனும் 6, 10 இடங்களில் சம்மந்தப்படும் போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி சூரியன் வந்து 6ஆம் இடத்துல சேர்ந்து அமர்றாங்க, இல்லை 10ஆம் இடத்துல வந்து சேர்ந்து அமர்றாங்க, இல்லை சனி சூரியன் நேரடி பார்வையாக பார்க்கறது கூட உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ சனியோட பார்வைகள் 3 பார்வைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 3, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இது 3மே வந்து சனியோட சிறப்பு பார்வைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ வந்து சனி வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்க, உங்கள் லக்னத்துல இருந்து சனி வந்து 10ஆம் இடத்துல இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேஷம், ஸோ முதல் வீடு. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சூரியன். ஸோ இந்த காம்பினேஷன், இப்போ சனி 10ஆம் இடத்துல, சூரியன் வந்து லக்னத்துல, அவருடைய நட்பு வீடு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து உச்சத்தை அடைகிறார். இப்போ சனி வந்து 10ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சனி வந்து 10ஆம் வீட்டில் இருக்காரு. அவருடைய 3ஆவது பார்வையா 12ஆவது வீடை பார்வையிடுவாரு. அவருடைய 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்வையிடுவாரு. அதே மாதிரி அவருடைய 10ஆவது பார்வையா 7ஆம் வீட்டை பார்வையிடுவார். 12ஆவது வீடு வந்து எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு தான் வந்து 12ஆவது வீடு. அதாவது முயற்சி ஸ்தானம். அதாவது 10ல இருந்து 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது முயற்சிக்கான ஒரு ஸ்தானம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்றதா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இல்லை மக்களுக்காக என்ஜிஓஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து 12ஆவது வீடோட சம்மந்தப்படும். ஸோ 3ஆவது பார்வையை 12ஆம் வீடை பார்க்கறது ஒரு சிறப்பு பார்வை. அதுக்கப்புறம் 10ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீடை பார்வையிட்டுருவாரு. அப்போ இந்த 4ஆம் வீடு யாரு? சந்திரனோட ஒரு வீடு. அப்போ எந்நேரமும் அவங்களோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா மக்களை பத்தியே சிந்திச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம், மக்களுக்காக என்ன பண்ணலாம், அடுத்த நல்லது என்ன பண்ணலாம், வெல்ஃபேர், அவங்களுக்கான விஷயங்கள் என்ன பண்ணலாம், சொசைட்டில என்ன ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வரலாம், இப்படின்ற விஷயத்த பத்தி யோசிக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு பார்வை தான் வந்து சிறப்பு பார்வை, 7ஆம் பார்வை. அதுக்கப்புறம் சனியோட 10ஆம் பார்வை வந்து எங்க விழுது? 7ஆம் வீட்டுல விழுது. ஸோ 7ஆம் வீடு வந்து இந்த வீட்டோட அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன்னாலே என்னது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சமுதாயம், சொசைட்டி. இந்த இடத்துல தான் வந்து சனியும் உச்சமாகிறார். இந்த வீட்டில் தான் வந்து சனியுமே வந்து உச்சமாகக்கூடிய வீடு வந்து இது. ஸோ அப்போ மக்கள் கூட்டத்துக்கு குறிக்கக்கூடியதும் துலாம் தான். அந்த தெராசு, அந்த சிம்பிளே பார்த்துருக்கீங்களா? தெராசு அது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கும், ஹை கோர்ட்ல இருக்கும். மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, குவிகிறாங்களோ, அந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த தெராசு சிம்பிளே இருக்கும். ஸோ அப்போ மேஷ லக்னமா இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்து ஆராயும் போதுதான் எந்த அளவுக்கு இது பொருந்தி வருதுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்க மேஷ லக்னமா இருக்கீங்க அப்படின்னா சனி 10ஆம் இடத்துல இருந்து சிறப்பு பார்வைகளை பார்க்கும்போது சூரியனும் பகை வீடுகள்ல இல்லாம நட்பு வீடுகள்லயும் உச்ச இடத்துலயும் இருக்கும்போது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அதுல வருவீங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு கிரகத்தை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, குரு. அப்போ குரு வந்து எங்க இருக்கணும்? இப்போ வந்து குரு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் 1, 5, 9. அப்போ அவங்க படிக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க, பல வருஷமா படிக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிருச்சு, நான் அடுத்தடுத்த பொசிஷன் நகருவேனா, மேல மேல நான் வளருவேனா, எனக்கு க்ரோத் இருக்குமா, பதவி உயர்வு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு குரு தான் இம்பார்ட்டன்ட். சனி சூரியன் ஓகே, கவர்மெண்ட் ஜாபு மக்களோட தொடர்பு ஏற்படுத்திடுவாரு. பட் அந்த பதவி உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும்போது அதுக்கு குரு முக்கியம். அப்ப என்ன பண்ணலாம்னா குரு வந்து இங்க 1ஆம் இடத்துல வந்து இங்க குரு இருந்தாலும் ஓகே, 5ஆம் இடத்துல இங்க குரு இருந்தாலும் ஓகே, 9ஆம் இடத்துல இங்க குரு இருந்தாலும் ஓகே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து குரு இருக்கும்போது அவங்க அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரசாங்க துறையில வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உயர் பதவி, அடுத்தடுத்து அவங்க உயர் பதவியில போய் பெரிய லெவல்ல ரீச் பண்றதுக்கே வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா 6, 10 வீடுகளுக்கு சனி சம்பந்தப்படுறாரா அப்படின்றது நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் சூரியன் வந்து மிக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பகை வீடுகள்ல இல்லாம நட்பு வீடுகள்லயும் உச்ச வீடுகள்லயும் இருக்கும்போது பாசிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா மைல் நீங்க வந்து போற மாதிரி.
ஸோ உங்களுக்கு பதவி உயர்வு அதுலேயே நீங்கள் தக்க வச்சுக்கணும், நான் இதுலேயே இருக்கணும், நான் எந்த ஒரு ஸ்ட்ரீமும் மாறக்கூடாது, நான் வந்து அரசியல் துறையிலையும் அரசாங்கத்துக்காக தான் நான் ஒர்க் பண்ணணும், மக்களுக்காக தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உங்களோட ஜாதகத்தில் குரு வந்து லக்னத்திலேயோ 5வது வீட்லேயோ 9வது வீட்லேயோ இருக்கும்போது நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து பொதுஜன மக்களுக்காக தான் வந்து இருப்பீங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அண்ட் தென் உங்களோட ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் எழுதுறவங்க, இல்லை என் ஜாதகத்துல வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்துறையில நான் போவேனா இல்லையா, அந்த செக்டார்ல அட்லீஸ்ட் நான் போவேனா, நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.